வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திக்க போறாரு அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம்ல. பாலிமர் நியூஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் மோடியை அண்ணாமலை சந்திச்சிட்டாரு. அண்ணாமலைக்கு இன்னைக்கு பர்த்டே. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த சந்திப்பின் போது பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு. மேலும் புதிய கட்சி தொடங்குவது பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட அண்ணாமலை எடுத்து சொல்லி ஆசி வாங்கியிருக்காரு அப்படின்னு பாலிமர் நியூஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்று மாலை டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்ப போகிறாரு. நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ சென்னை அல்லது கோவையில் விரிவான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க இருக்காரு. இதில் புதிய கட்சி தொடங்குவது பற்றிய அறிவிப்பை வெளியிட இருக்காரு அப்படின்னு பாலிமர் செய்திகள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழக மீடியாக்கள் எல்லாமே அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் நேஷனல் மீடியாக்கள் அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. பாஜக அண்ணாமலையை ரீட்டைன் பண்ண போகிறது உறுதி. அண்ணாமலை கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி அவரை சமாதானப்படுத்தியிருக்காங்க. அண்ணாமலை பாஜகவில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு நேஷனல் மீடியாக்கள் சொல்கிறாங்க. தமிழக மீடியாக்களை நம்புறதா நேஷனல் மீடியாக்களை நம்புறதா அப்படிங்கிறதே தெரியலை. பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. நயினார் டெல்லியிலேருந்து தமிழகம் திரும்பியிருக்காரு. செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ நயினார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு தான் நான் டெல்லி போனேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக போறாரா, தனி கட்சி தொடங்க போறாரா? இப்படி நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நயினார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, யார்கிட்டையும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறதா சொல்லலையே அப்படின்னும், நான் பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதம் என்கிட்டலாம் இன்னும் வரலையே அப்படின்னு நயினார் பேசியிருக்காரு. நயினாருடைய பிரஸ் மீட்டு இன்னும் பயங்கர கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. ராஜினாமா கடிதம் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் என்கிட்ட வரலையே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அவர் தான் பாஜக மேலிட தலைவர்களை சந்திச்சிருக்காருல்ல. ஒருவேளை ராஜினாமா பண்ணுற முடிவு எடுத்திருந்தா அவங்க கிட்ட கொடுத்திருந்தாலே போதுமானது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனையே சந்திச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நயினாரை சந்திச்சு தான் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோக நயினார் நாகேந்திரன் சொல்றதெல்லாம் நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. ஓபிஎஸ் நயினார் கிட்ட பிஎம் மோடியை சந்திக்க எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, பிரதமர் மோடியை நான் சந்திக்கணும் தமிழகம் வரும்போது அப்படின்னு நயினார் கிட்ட பல வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்காப்புல. ஆனால் எதுக்குமே நயினார் ரிப்ளை பண்ணலை. கடைசியில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிய பிறகு நயினார் சொன்னார், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நயினார் சொன்னார். அப்போ தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு, உங்ககிட்ட சொன்னேனே, பல முறை மெசேஜ் பண்ணேனே, எதுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணார் ஓபிஎஸ். அதனால் நயினார் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறதெல்லாம் ஓகே உண்மை. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி யார்கிட்டையும் பேசலை, நயினாரே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. அண்ணாமலை அண்ணனே அவர் வாயால் அவருடைய நிலைப்பாட்டை சொன்னாதான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ அண்ணாமலை அவருடைய நிலைப்பாட்டை ஓப்பனாக சொல்ல போகிறாரு. நம்ம அது வரைக்கும் காத்திருக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெஸ்ட் பெங்காலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளில் 80 கிட்ட தான் ஜெயிச்சாங்க. சமீபத்தில் மமதா பானர்ஜி டிஎம்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் 80 எம்எல்ஏக்களில் வெறும் 20 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. 60 பேர் கலந்துக்கவே இல்லை. அந்த 60ல் 50 பேர் மமதா பானர்ஜி மேலே கோபத்தில் இருக்காங்க, டிஎம்சி மேலே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. 50 எம்எல்ஏக்கள் மேலே டிஎம்சியிலேருந்து விலகிடுவாங்களோ, ராஜினாமா பண்ணிடுவாங்களோ, டிஎம்சி கட்சியை உடஞ்சிருமே. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நெருக்கடி மமதா பானர்ஜிக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை புளியந்தோப்பில் ஸ்கூல் கட்டிடம் திறப்பு விழா நடந்திருக்கு. மேயர் பிரியா, திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மேயர் பிரியா டிஎம்கே, எம்எல்ஏ பல்லவி டிவிகே. கட்டிட திறப்பு விழாவில் குத்து விளக்கு ஏற்றுறதுல ஓப்பனாக சண்டை போட்டுக்கிறாங்க. மேயர் பிரியா அவங்க குத்து விளக்கு ஏற்றிட்டு அந்த மெழுகுவர்த்தியை பல்லவி அவர்கள்ட்ட கொடுக்கல. பல்லவி அவர்கள் வாங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்க கிட்ட கொடுக்காம இன்னொருத்தங்கள்ட்ட நீட்டுறாங்க மேயர் பிரியா. இதில் கடுப்பான பல்லவி அந்த ஸ்பாட்லேருந்தே வெளியேறாங்க. இப்போது இந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மேயர் பிரியாவுக்கு பிடிக்கலைனாலும் பல்லவி அவர்கள் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆனவங்க, அவங்களுக்கான உரிய மரியாதையை மேயர் பிரியா கொடுத்துருக்கணும். மெழுகுவர்த்தியை அவங்களே கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அவங்க கேட்ட போதாவது மறுத்திருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் மேயர் பிரியா பண்ணது தான் தப்பு.
டிஎம்கே மேலே தான் தப்பு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்ஸ் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.